அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டான வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின பூண்டை உள்ளே சேர்த்திருக்கேன். கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்திக்கிறேன். கூடவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே இது கூட கட் பண்ணின ஒரு பாதி கேப்சிகமும் ஒரு பாதி கேரட் மட்டும் நான் சேர்த்திருக்கேன். இது தனியாக நீங்கள் கேப்சிகம் மட்டும் போட்டு கூட செய்யலாம். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, கூடவே வந்துட்டு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் ஜீரக பவுடரும் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போனோடனே லைட்டாக சென்டரில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2-3 கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தான் நான் வந்து செய்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த முட்டை, இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது முட்டை வந்து ரொம்ப ஃப்ரை ஆகி ட்ரை ஆகிடக்கூடாது. நல்லா சாஃப்டாக வெந்து வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்தவுடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணால் மல்லி இலையை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே சேர்த்திருங்க. இப்போ அவ்வளவுதாங்க. தேவையான சாதத்தை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது சாப்பாடு சூடாக இருந்ததுன்னா நம்ம கலந்து வைக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஆறி இருக்கணும். இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் சூடாக இருந்ததுன்னா சாப்பாடு வந்து கண்டிப்பாக ஆறி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ரைஸ் நல்லாயிருக்கும். ரெண்டுமே ஹீட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பாடு வந்து குழஞ்சு போயிடும். ஸோ இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு, காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் பெப்பர் பவுடர் இல்லை சால்ட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான வெரைட்டி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாதுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் ஆக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.